Hello my dear viewers, welcome back to another video. My dear viewers, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விமன் சைக்காலஜி தான் பார்க்க போறோம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். My dear viewers, பொண்ணுங்கன்றவங்க நேச்சுரலாவே ஒரு க்ளோஸ்ட் டைப். எந்த ஒரு பொண்ணும் ஒரு பையன்கிட்ட தானாவே போய் டேய் உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படினு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. பட் அவங்க பண்ற ஒரு சில விஷயங்களை வச்சு அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையான்றதை உங்களாலையும் கெஸ் பண்ண முடியும். அந்த மாதிரியான 10 விஷயங்களை தான் இந்த வீடியோல உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ மை டியர் பாய்ஸ், இந்த 10 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட க்ரஷுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். மை டியர் பாய்ஸ், ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க முதல்ல பண்ணுற விஷயம் ஐ கான்டாக்ட். எப்பவுமே உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. சடனாக நீங்கள் அவங்கள பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே குனிஞ்சுப்பாங்க. உங்கள் கூட நேரடியாக ஐ கான்டாக்ட் வச்சுக்க அவங்களுக்கு நர்வஸாக இருக்கும். அதே சமயத்தில் உங்களை பார்க்கும்போது அவங்க மோர் தென் 3 செகண்ட்ஸுக்கு மேலே பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பொண்ணுங்கன்றவங்க காம்ப்ளிமெண்ட் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. அதுவும் பசங்களுக்கு உனக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்க, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காம்ப்ளிமெண்ட்ஸ் பொதுவாக பொண்ணுங்க பசங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. பட் ஒரு பொண்ணு தானா வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத உங்களால கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அவங்கள நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க பயங்கரமா ஹாப்பி ஆயிடுவாங்க. மற்றவங்க அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணப்ப ஹாப்பியை விட நீங்க அவங்கள காம்ப்ளிமெண்ட் பண்ணப்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதை வச்சும் ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால கண்டுபிடிக்க முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங். ஸ்மைலிங்னா மற்றவங்க கூட பார்க்கும்போது சிரிக்கிறது வேற. பட் உங்களை பார்த்து சிரிக்கும் போது உங்களை பார்த்துட்டு டக்குன்னு தலையை குனிஞ்சிட்டு சிரிப்பாங்க, வெக்கப்பட்டு சிரிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சிரிப்பாங்க. உங்களை நேரடியாக பார்த்து சிரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தயக்கமாக இருக்கும். ஸோ உங்களை பார்த்துட்டு டக்குன்னு தலையை குனிஞ்சு ஒரு பொண்ணு சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜோக் பண்ணால் சிரிப்பாங்க. இது என்னடா ஒரு இது, ஜோக் பண்ணால் எல்லாரும் தான் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் பண்ணது எவ்வளோ ஒரு மொக்கையான ஜோக்காக இருந்தாலும் சரி, அது ஜோக்கு இல்லை அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சாலும் சரி, பட் அந்த ஜோக்கு கூட அவங்க சிரிப்பாங்க. பிகாஸ் நீங்கள் வந்து பண்ண ஜோக்னால மற்றவங்க யாரும் சிரிக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காகவே நீங்கள் பண்ணுற ஜோக்கு எவ்வளோ மொக்கையான ஜோக்காக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக சிரிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீங்கள் பண்ணுற மொக்க ஜோக்குக்கும் சிரிக்கிறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பொதுவாக ஒரு பையனை பற்றி பேச மாட்டாங்க. அப்படி ஒரு பொண்ணு உங்களை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க, நிறைய விஷயம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தலைமுடியை கோதி விட்டுட்டே இருக்காங்க, தலைமுடியை சரி பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லாட்டி அவங்க ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க உங்கள் முன்னாடி அவங்கள அழகாக காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பொண்ணு உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட ட்ரெஸ் அவங்களோட ஹேர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை வச்சு கூட நீங்கள் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு நீங்கள் ஒரே நாளில் நிறைய டைம் எதிர்ச்சியாக மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதிர்ச்சியாக நடக்கிற விஷயம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்தினால உங்கள் கண்ணில் எப்பவுமே பட்டுட்டே இருக்கணுன்றதுக்காக அவங்க உங்கள் முன்னாடி அடிக்கடி வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்கள் கண்ணில் அடிக்கடி பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதை வச்சும் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எட்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை டியர் வியூவர்ஸ், ஒரு பொண்ணு உங்கள் கிட்ட நின்று பேசும்போது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக நின்று பேசுகிறாங்க. ஐ மீன் அந்த பர்சனல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை அந்த பர்சனல் ஃபேஸ்க்குள்ளே அவங்க நின்று பேசுகிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு கண்டிப்பாக அவங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஏன்னா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக அந்த மாதிரி யார் கூடயும் க்ளோஸாக நின்று பேசிட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனை மட்டும்தான் அவங்களோட பர்சனல் ஃபேஸ்க்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பொண்ணு உங்கள் கூட க்ளோஸாக நின்று பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். 9வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்ம தமிழ் பொண்ணுங்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனித்துவமான விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை அடிக்கடி அடிச்சுட்டே இருப்பாங்க. அடிச்சுட்டே இருக்கிற பொண்ணுக்கு எப்படா நம்மளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் சத்தியமாக மை டியர் வியூவர்ஸ், ஒரு பொண்ணு உங்களை அடிக்கடி அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே உரிமை இருக்குது, உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற காரணத்துக்காக தான் அடிப்பாங்க. சும்மாலாம் பொண்ணுங்க யாரையும் அடிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பொண்ணு உங்களை அடிக்கடி அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 10வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை டியர் வியூவர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 9 விஷயங்கள்ல எது நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் இந்த விஷயத்த ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கிறதுனால மட்டும்தான் இந்த விஷயத்த பண்ணுவாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து அவங்க வாழ்க்கையில் நடந்த சோகமான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா
கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஹாப்பியான விஷயங்களை யார் கூட வேணாலும் ஷேர் பண்ணலாம். பட் சோகமான விஷயங்களை மனசுக்கு நெருக்கமானவங்க கூட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களோட ஆறுதல்ன்றது இவங்களுக்கு தேவைப்படுறதுனால தான் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து அவங்க லைஃப்பில் நடந்த சோகமான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மை டியர்ஸ், இதுதான் அந்த 10 விஷயம். ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தலையை போட்டு பிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த 10 விஷயங்கள்ல மேக்ஸிமம் ஒரு 6-7 விஷயம் ஒரு பொண்ணு உங்ககிட்ட பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு 4 இல்லை 3 இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க அப்படின்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். அதுக்கு மேலே அவங்க இன்னும் சயின்ஸ் எல்லாம் எப்போ வெளிப்படுத்துறாங்களோ அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா இந்த 10 விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்ஸாக இருந்தீங்கன்னா எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை இல்லாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பை பை. நான் பொல்லாதவன்.